வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கரூர் விசிட். 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை அப்படின்ற ரொம்ப பரபரப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்றொன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி அப்போதைய தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு, தேர்தல் பிரச்சார மக்கள் சந்திப்புக்காக நாமக்கல்லில் அன்று பிற்பகல் பேசிவிட்டு மாலை 7 மணி வாக்கில் அன்னைக்கு கரூர் வந்தார். அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். 41 பேர் துள்ள துடிக்க கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து விட்டார்கள். அந்த நிலையில் அதற்கு அப்புறம் முதலமைச்சரான விஜய் முதலாக கரூருக்கு இன்னைக்கு தான் வர்றாரு. பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில் அவர் வர்றார். ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அந்த சம்பவம் பற்றி பேசிய பேச்சு, அதற்கு எதிராகவும் கரூரில் உயிரிழந்த அந்த ஃபேமிலி மெம்பர்களுக்கு அரசு பணி வழங்குவது என்பது அந்த சிபிஐ விசாரணையில் இருக்கும் வழக்கை பாதிப்பதாக இருக்கும் என்று அதற்கு ரெமிடி கேட்டு டிஎம்கே உச்சநீதிமன்றம் போனது. அந்த மனுவும் நீதிமன்றத்தின் கண்டனத்தால் வாபஸ் வாங்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அரசு பணி வழங்கக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சார்பிலே வழக்கு தொடுக்கப்பட்டு மதுரை உயர்நீதிமன்றம் இது அரசின் கொள்கை முடிவு, ஆனாலும் நீங்க நிரந்தர பணி வழங்கக்கூடாது, இப்போதைக்கு அவர்களுக்கு தற்காலிக பணி தான் வழங்கணும் என்று சொல்லி இந்த வழக்கில் டிஎன்பிஎஸ்சியும், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அந்த அமைப்பையும் இந்த வழக்கில் இணைத்து அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு கரூர் வந்தார். கரூர் வந்து மதியம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட அவர் முதலமைச்சர் என்பதை விட தமிழக வெற்றி கழக தலைவர் என்பது போலத்தான் பேசினார். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளோ குறைகள் நம்ம மேலே சொல்கிறாங்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. அதே நேரம் என்னுடைய ஆட்சியில் யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, கேட்டால் இது விஜய் அரசுன்னு சொல்லுங்க என்று அவர் சொன்ன விஷயம் மிடில் கிளாஸ் மத்தியில், அதாவது நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது உண்மை. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள், நான் இருக்கேன் உங்களோட. அதே நேரம் 2 விஜயபாஸ்கர்களை வைத்துக்கொண்டு இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு சில விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், முதலமைச்சருடைய இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டது என்பது மிகுந்த ஒரு கவலைக்குரிய, ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகவும் அரங்கேறி இருக்கிறது. அதாவது முதலமைச்சருடைய நிகழ்ச்சிக்காக மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு பாஸ் கொடுத்துட்டாங்க என்ற அடிப்படையில் லோக்கல் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, சென்னையிலிருந்தும் பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் திருச்சி வந்து அங்கிருந்து பை ரோடு கரூர் வர்றதுக்குள்ள இந்த விழாவிலே பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வர, உடனடியாக பத்திரிகையாளர்களை எஸ்பியே வந்து நீங்க வெளியே போயிடுங்க என்று சொல்லி வெளியேற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு அமைச்சர் புசி ஆனந்த் வந்த போது அவரிடமும் பத்திரிகையாளர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள். அவரும் நான் பார்க்குறேங்க என்று சொன்னாரே தவிர, முதலமைச்சர் விழாவில் பத்திரிகையாளர்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த விழாவில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பேசும்போது, வருகிற இடைத்தேர்தலில் திமுகவை வச்சு வெளுத்து விடுங்க என்று ஒரு வார்த்தை சொன்னார். அதனால வரப்போற இடைத்தேர்தலில் மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வச்சு வெளுத்து விடுங்க. அதே நேரம் அடுத்த சில மணி நேரங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு ஜூலை 31ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதாவது திருச்சி கிழக்கு, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மற்றும் இன்றைக்கு முதலமைச்சர் வருகை தந்த கரூர் ஆகிய இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை ஜூலை 31 வரை அறிவிக்க கூடாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் ஒரு பொதுநல வழக்கு போடுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குறிப்பிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டவர்கள், கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அல்லது அந்த தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் வெற்றி பெற்றவர்களுடைய வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த தேர்தல் வழக்கு ஒரு முடிவுக்கு வராத நிலையில் எப்படி அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த முடியும்? ஒருவேளை நாளைக்கு அந்த தேர்தல் வழக்கிலே அந்த வழக்கு போட்டவர்களுக்கு சாதகமாக நீங்க தான் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ இருப்பாங்களா என்று கேள்வி கேட்டு நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி என்பவர் பொதுநல
வழக்கு போட்டாரு. அந்த வழக்கில் தான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 31 வரை இடைத்தேர்தல்களை நடத்துவது பற்றிய அறிவிப்பினை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு அவங்கவுங்க பதிலும் சொல்லணும் அப்படின்ட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கில் மனுதாரர் வெங்கடாஜலபதி சார்பாக மூத்த வழக்கறிஞர் VR சண்முகநாதன் ஆஜரானார். தேர்தல் ஆணையம் சார்பாக நிரஞ்சன் ராஜகோபாலன் மூத்த வழக்கறிஞர் அவரும், முதலமைச்சர் விஜய் சார்பாக மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்களும், சட்டமன்ற செயலாளர் அசம்பிளி செக்ரட்டரி அவர் சார்பாக அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் இவர்கள் எல்லாம் ஆஜரானாங்க. அவர் அந்த பெட்டிஷன்ல திரு கே வெங்கடாஜலபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க, அதனாலேயே இந்த சட்டமன்ற இடங்கள், சட்டமன்ற தொகுதிகள் காலி இடங்கள் என்று வரையறுத்து விட முடியாது. ஏனென்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அதோட பிரிவு A 151 ஏவின் படி இத்தகைய காலி இடங்கள் இந்த ஒரு அசம்பிளி சீட்டை வேக்கன்சியா அறிவிக்கிறது என்பது இந்த எலெக்ஷன் கேஸ், தேர்தல் வழக்குகளோட முடிவு தொடர்பானது. எலெக்ஷன் கேஸ்ல என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு சட்டமன்ற தொகுதியை காலியானதா இல்லையா என்று முடிவு செய்ய முடியும். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த 5 தொகுதி வெற்றிக்கு எதிராக, அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிராக தேர்தல் வழக்கு நீதிமன்றத்திலே இருக்கும் இந்த நிலையில் நீங்க எப்படி இதுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியும்? இன்னொன்று, இது வேக்கண்ட் அப்படிங்கிறதே சட்டப்படி உண்மை அல்ல, சட்டப்படி சரியல்ல என்று கே வெங்கடாஜலபதி சார்பிலே மூத்த வழக்கறிஞர் சண்முகநாதன் வாதிட்டார். அவர் சில உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் இதற்கு முன்னுதாரணமாக எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது 1967ஆம் ஆண்டு நடந்த இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக சஞ்சீவையா என்பவர் தொடர்ந்த அந்த வழக்கு, அதே போல 2011ஆம் ஆண்டிலே இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அந்த கட்சிக்கும் இடையிலான வழக்கு, அதே போல 2018ஆம் ஆண்டு பிரமோத் லக்ஷ்மண் குடாதே என்பவருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இடையில நடந்த வழக்கு. இந்த வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியோ நாடாளுமன்ற தொகுதியோ அதுல தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க என்று இந்த தீர்ப்புகளை முன்னுதாரணம் காட்டி வாதிட்டு, அதனால இந்த மேற்குறிப்பிட்ட திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்ற செயலகம் அசம்பிளி செக்ரட்டரி சார்பிலே ஆஜரான ஏஜி அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க சொன்ன சில சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே ராஜினாமா பண்ணிட்டாங்களே, அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது என்று அதுக்கு உதாரணம் குறிப்பிட்டார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் 2 தொகுதிகளை ஜெயிச்சார். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றார். மே 10ஆம் தேதி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அந்த தொகுதியிலே போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த பிறகுதான் அந்த தேர்தல் வழக்கு போடுறாரு. அதாவது முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த பிறகு அவருடைய வெற்றி செல்லாது என்று போடுவது எப்படி சட்டப்படி எடுத்துக்கொள்ள முடியும், இதை எப்படி வேலிடாக கருத முடியும் என்று அட்வொகேட் ஜெனரல் வாதிட்டார். அது மட்டுமல்ல, கே வெங்கடாஜலபதி அவர்கள் தாக்கல் செய்த இந்த மனுவுக்கு விரிவான பதில் மனு நாங்கள் தாக்கல் பண்ணோம், அதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று அட்வொகேட் ஜெனரல் சொன்னார். அதே போல முதலமைச்சர் விஜய்க்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுங்க, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எப்படி ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர் எப்படி முடிவு செய்ய முடியும், எப்படி அவர் இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்டு அவர் எப்படி வழக்கு போட முடியும்? அவர் அந்த தொகுதியை சேர்ந்தவரா, இந்த 5 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்தவரா, அவருக்கு இருக்கிற அடிப்படை தகுதி லோக்கஸ் ஸ்டாண்டி என்ன என்று முதலமைச்சர் விஜய் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி ஒரு கேள்வி எழுப்பினார். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் சார்பிலும் ஆஜரான திரு ராஜகோபாலன் என்ன சொன்னார்னா, இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை எதிர்த்து அவங்க போட்ட வழக்கு அது பற்றிய நீதிமன்ற நோட்டீஸோ அல்லது அந்த பற்றிய வழக்கு பற்றிய ப்ராப்பர் டாக்குமெண்ட்டுகளோ எங்களுக்கே இன்னும் கிடைக்கல, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கே இன்னும் கிடைக்கல. இந்த நிலையில் இதை குறித்து எங்கள்கிட்ட எந்த மெசேஜ் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, அதனால எங்களுக்கு அவகாசம் கொடுங்க என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதத்தை
முன்வைத்தார். இப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, நாங்க இந்த இந்த வழக்கு வந்த பிறகு விசாரிச்சோம், அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு எதிராக எலெக்ஷன் கேஸ்கள், அதுக்கு உயர்நீதிமன்ற ரிஜிஸ்ட்ரியிலேருந்து உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் அந்த மனுக்களுக்கு நம்பர் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது விசாரணைக்கு உகந்தவையா இல்லையா என்பதே இன்னும் கோர்ட் உறுதிப்படுத்தல. இப்படிப்பட்ட இந்த நிலையில் எப்படி இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்து நம்ம விசாரிக்கிறோம் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு கேள்வி எழுப்பினார். ஆனால் இதெல்லாம் கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஒரு பப்ளிக் யார் வேண்டுமானாலும் வழக்கு போடலாம், இந்த நிலையில் இந்த பொதுநல வழக்கை போட்டவருக்கு அடிப்படை தகுதி என்ன என்பது பற்றிய அந்த ஒரு காரணத்தை மட்டுமே பயன்படுத்தி இந்த வழக்கை நிராகரித்து விட முடியாது, அவங்களும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க என்று சொல்லி, இருந்தாலும் ஏஜி அது அட்வொகேட் ஜெனரல் சொன்ன விஷயங்களும் முக்கியமானது. அதாவது ராஜினாமா செய்த பிறகு தேர்தல் வழக்கு போட்டால் அதை எப்படி எடுத்துக்கிறது என்பதும் ஆராயப்பட வேண்டிய விஷயம். அதனால இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பும் பதில் சொல்லுங்க என்று சொல்லி சட்டமன்ற செயலகம், தேர்தல் ஆணையம், சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாரும் பதில் சொல்லணும் என்று சொல்லி இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. அது வரைக்கும் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு இட்டிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம், இந்த வழக்கு போட்டவர் யாரு என்று நாம் திருநெல்வேலியில் விசாரித்தோம். திரு கே வெங்கடாஜலபதி என்பவர் ஒரு பிஜேபி அனுதாபி என்று பத்திரிகையாளர் வட்டாரங்களில் கூறினார்கள். நாம் உடனடியாக அவரது செல்போன் நம்பரை வாங்கி அவருக்கே அலைபேசி செய்து விசாரித்தோம். சார், நீங்க தான் இந்த வழக்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமா, நான் தான் போட்டிருக்கேன் என்று சொன்னார். இந்த வழக்கு பற்றி உங்களிடம் நாங்கள் கொஞ்சம் பேசணும் என்று நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு, ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட கேட்டோம். நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிட்டார். இந்த வீடியோ எடுப்பதற்கு முன்பு வரை அவரிடம் சில முறை 3-4 முறை அவருக்கு அலைபேசி முயற்சி செய்தோம். ஆனால் அவர் நம்மை அழைப்பை எடுக்கவில்லை. அவர் என்ன விளக்கம் கொடுத்தாலும் அதையும் நாம் அடுத்த வீடியோவிலே உங்களுக்கு வழங்குகிறோம். நெல்லை மாவட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பாஜகவில் ஒரு எந்த பொறுப்புலையும் இல்லை, ஆனால் பாஜக அனுதாபியாக அவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் நெல்லை பத்திரிகையாளர் வட்டாரத்தில் சொல்றாங்க. இது பற்றி கே வெங்கடாஜலபதி என்ன சொல்றாருங்கிறது அவர்கிட்ட விளக்கமாக பேசினாதான் நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில் இடைத்தேர்தல் 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு இடைக்கால தடை என்பது இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னும் சில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றாங்க என்ற ஒரு தகவல் அதிமுக தரப்பிலும் டிவிகே தரப்பிலும் ரொம்ப தீவிரமா ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில் மேலும் சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருமா, அதற்கு இந்த ஏற்கனவே அதிமுக சார்பில் அக்கட்சியின் சட்டத்துறை இணை செயலாளர் இன்பதுரை பல்வேறு வகைகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பல்வேறு சட்ட பாயிண்டுகளை எடுத்து முன் வச்சாரு. ஆனால் சிம்பிள் லாஜிக், இடைத்தேர்தல் தேர்தல் கேஸ் இருக்கும்போது எப்படி நடத்துவீங்க என்ற ஒரு காரணத்தை காட்டி இன்று உயர்நீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகளை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை வழங்குகிறேன். நன்றி.